கிறிஸ்து இயேசுவின் இறையவர்கள் வாழும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் மீட்பராம் இயேசுவின் அன்பும் அருளும் மன மகிழ்வும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்குவதாக. உங்கள் அனைவருக்கும் கார்மை அன்னையின் அருளும் நம் பாதுகாவலர் சாமிநாதரின் அருளும் எந்நாளும் மனதில் உடலில் தங்குவதாக. கிறிஸ்துவின் ஆசிரியரை பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரை பார்க்க மிக மகிழ்ச்சியாக இருந்தது. கிறிஸ்துவோட அருள் மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அருள்லாம் வேண்டாம், மறைவை வந்தா நல்லா தூக்கம் வரும்னு சொன்னாங்க, அதனால அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அப்படிங்களா? எப்பயுமே இரண்டு உறவுகள் நம்ம பேச்சு கேட்கவே மாட்டாங்க. எப்பயுமே இரண்டு உறவுகள் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க. என்ன பேசு கேட்கவே மாட்டாங்க. யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சதுதான். வாய் உறவு இரண்டு உறவுகள் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டாங்க. யாருன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு வெளிப்படையா சொல்லக்கூடாதுக்கா. ஒண்ணு நாம பெற்றது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், அதற்கு எதிர்மாறா பண்ணிட்டு அப்பா சூப்பரா பண்றப்பா அப்படிவாங்க. ஏன் கோபம் வரும்? நம்மள தான் இருப்பாங்கல்ல, அதனால இருக்கும். இந்த முதல் நிலையில இருக்கிறவங்க கூட ஒரு மாதிரி திப்பி இல்ல மிரட்டி பண்ண வச்சிடலாம். ரெண்டாவது நிலை ஒண்ணு இருக்கு, நம்மள பெற்றது. என்னதான் சொன்னீங்களேன், அவங்க சொன்னீங்கன்னா அதை எதிர்த்து நின்றுட்டு அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, உனக்கு முன்னாடியே அந்த உலகத்தை பார்த்தோம்டா, எங்கிட்டே வாக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமா சொல்றவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அம்மா அப்பா பக்கத்துல இருந்தாங்கன்னா பாத்துக்கங்க, இது என் கணக்கு, நான் சும்மா போட்டேன் அவங்க சொல்றாங்க. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாம் உறவுகளை இந்த காலத்தில் மறந்து விடுகின்றோம். உறவுகளின் முக்கியத்துவத்தை இக்காலங்களில் உணர மறந்து விடுகின்றோம். எப்படி அதெல்லாம் உறவு டெய்லி எங்க அம்மாவை பார்க்கறேன், டெய்லி எங்க பசங்களை பார்க்கறேன், உறவுகளை பார்க்க சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னா இல்லை. நான் உறவுகளுடன் வாழ்கின்றோம், ஆனால் உறவுகளை உணர்ந்து விட மறந்து விடுகின்றோம். உதாரணமா சொல்றோம் பாருங்க, உங்களுக்கு நம் அனைவருக்கும் பாதுகாவலர் இயேசு. அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம் அனைவருக்கும் பாதுகாவலர் இயேசு. அந்த பாதுகாவலர் தன் உயிரை மாய்த்தது நம் உறவிற்காக, உங்கள் உறவிற்காக, எனக்கு உங்களுக்கு நம் அனைவரின் உறவிற்காக தன் உயிரையே மாய்த்துக் கொண்டார். காரணம் எதுவும் அல்லாமல் தேவையே நீங்கள் நம் அனைவரும் நன்றாக ஆசீர்வாதத்துடன் மன மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காக, பாவமற்ற வாழ்வு பெற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தன் உயிரை கையளித்து நமக்காக இந்நாள் வரை ஆசி தந்து வருகின்றார். ஆமாவா இல்லையா? ஆமா, கிறிஸ்து எங்களுக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர்லாம் எனக்கு பாதுகாப்பு வேண்டாம், நான் டெய்லி ஜிம்முக்கு போறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பாத்துக்கங்க. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இயேசு எப்படி நமக்கு பாதுகாவலர் அப்படின்னு ஒரு நடந்த நிகழ்ச்சி எடுத்துக்காட்டலாம். நடந்த நிகழ்ச்சியை சொல்லுங்க. 1906 ஆண்டு. நீங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், இந்த படகோட அந்த மீனவர்களோட வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மீனவர்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு நாளைக்கு கடலுக்குள்ள போனாங்கன்னா திரும்பி கரைக்கு வந்து சந்தேகம், வாழ்க்கையே சந்தேகம். கடல்ல சீதோஷ நிலை மாறலாம், கடல் அந்த படகுல ஒரு மோட்டோட பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னா அவங்க நடு கடல் அப்படியே இருக்கணும். இல்ல கொஞ்ச தூரம் கடலை தாண்டி உள்ள போனா யார் வருவாங்க? இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேள்விக்குறியாதான் இருக்கும் அவங்க வாழ்க்கை. அவங்களுடைய தோணி, அந்த படகு வந்து தோணின்னு சொல்லுவாங்க. அந்த தோணி தான் அவர்களுக்கு தினமும் வருவாயை ஈட்டி தருகின்ற ஒரு வாழ்வாதாரம். ஆனால் அவர்கள் கடலில் செல்வதற்கு முன் எங்க போவாங்க? கோயிலுக்கு போயிட்டு ஜெபம் சொல்லிட்டு தான் போவாங்க. இன்றைய நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்கள் அப்படின்னு அந்தோனியாருக்கு ஜெபிச்சுட்டு தான் போவாங்க.
கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வை எதிர்த்து போராடிய ஒரு வாழ்வு. 1906 இதே மாதிரி ஒரு கடல் சார்ந்த ஒரு இடம் தான் குமாக்கோ அப்படின்னு கொல்லப்படுவாங்க. அது குழந்தைகள் இருக்கு அந்த நாடு. அந்த நாட்டுல வாழ்ற, அந்த ஊர்ல வாழ்ற பிரதான தொழில்னா மீன் பிடிக்கிற தொழில். ஒரு நாள் இவங்க போகும்போது என்ன பண்றாங்க, சீதோஷ்ண நிலை மாறுறத இவங்க போறதுக்கு முன்னாடியே உணர்ந்துறாங்க. வேற வழி இல்லை, அவங்க போனாதான் அன்றைக்கான உணவு அவங்களுக்கு கிடைக்கும். உடனே போறாங்க, போய் கொஞ்ச தூரம் தான் கடல்ல சென்றிருப்பாங்க. உடனே கரைக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே தன்னுடைய மனைவிகள் கிட்ட அவசரமா எல்லாத்தையும் எடுத்து நம்ம இங்க இருந்து போகணும், உடனே போகணும்னு ஒரு பயம் கலந்த ஒரு அச்சத்தோட சொல்றான். என்னமா, என்ன அவசரப்படுத்துறீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன திடீர்னு வேலைக்கு போல, திடீர்னு வந்திருக்கீங்க? மனைவிமார்கள் கேட்க இவங்க சொல்றாங்க, இந்த ஊரை அழிக்க ஒரு சுனாமி வந்து கொண்டிருக்கிறது, ஒரு பெரும் அலை வந்து கொண்டிருக்கிறது, இயற்கை பேரிடர் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம உயிர் வாழணும்னா முதல்ல இந்த இடத்துல இருந்து போகணும், உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எது நம்ம வேணுமா எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு அந்த கணவன்மார்கள் பயத்துல சொல்றதை பார்த்த அந்த மனைவிகளுக்கு பயந்து உடனே தன் சம்பாதித்த தான் வீட்டு எல்லா பொருள்களையும் எடுத்துக்க முயற்சி பண்றாங்க. அலை எட்டி வெளியே பார்க்கறாங்க. அலை கொஞ்சமா உள்ள பார்த்த உடனே எல்லாத்தையும் கீழே போட்டு தன்னுடைய குழந்தைகளை அந்த கரத்தில் ஏற்றிட்டு இப்படியாவது உயிர் குறைச்சா போதும்னு பாதி பேர் போறாங்க. மீதி பேர் அந்த ஊரை விட்டு வெளியே வைப்பாங்க. அந்த ஊரின் வாயில் ரொம்ப குறுகலா அந்த பாலம் வழியா தான் அடுத்த ஊர்களுக்கு தான் போகும். உடனே அந்த பாலம் ரொம்ப நெரிசலாயிருச்சு, போகவும் இல்லை வரவும் இல்லை, ரொம்ப ஒரு குழப்பமான நிலை ஏற்படுது. அவங்க பாதி பேர் ஊருக்குள்ளதான் இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவர்கள் பயம் இன்றி சென்ற ஒரே ஒரு இடம் அந்த ஊரின் ஆலயம். அந்த ஊருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஆலயத்துக்குள்ள தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை தூக்கிட்டு பதர் ஒரு பெரிய அலை நம்மளை அழிக்க வருது பாரு, ஒரு சுனாமி நம்மளை அழிக்க வருது பாரு, நாங்க பரவாயில்ல எங்களை விட்டுருங்க, நாங்க வாழ்க்கையை பார்க்கலாம், எங்களுக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, எங்க குழந்தைகளையாவது காப்பாத்துங்க பாரு, தயவு செஞ்சு காப்பாத்துங்க பாரு அப்படின்னு அந்த குழந்தைகளை அந்த கரத்தில் கொடுத்து தாய்மார்கள் கண்ணீர் மல்க அழுகின்றார். கண்ணீர் மல்க அழுவதையும் தன்னுடைய உயிர் கலந்த பயத்தையும் கண்களில் பார்த்த அந்த குருவானவர் அந்த குழந்தைகளை வாங்குவதற்கும், அம்மா எல்லாம் ரொம்ப இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் நல்லா என்ன இப்படி சொல்றீங்க பாரு, உங்களுக்கு புரியல, எட்டி பாருங்க பாரு, சுனாமி வந்துட்டு இருக்கு பாரு, நம்மள எல்லாரையும் அடிக்க போய் பாரு, நாங்க எங்க ஊருக்கு பாரு, ஆனா எங்களோட குழந்தைங்களை காப்பாத்துக்கு பாரு, அது போக பாரு, அடுத்த தலைவர் கொஞ்சமாவது உயிரோட இருக்கணும் பாரு. கண்ணீர் மல்க அழுகிட்டே நம்ம பாதர்கிட்ட அவங்களுக்கு பாதருக்கு என்ன சொல்றதுக்கு உடனே எட்டி பார்த்தா அந்த அழகி வருவத அந்த யோசையெல்லாம் கேட்குது. இந்த ஊர்கள்ல பாதி ஊர்கள்ல உள்ள நுழைந்த அந்த கோயிலெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிற சத்தம் எல்லாம் கேட்ட உடனே அந்த குருவானவர் திரும்பி குழந்தைய அந்த தாய்மார்கள் கைகளே ஒப்படைத்து ஆலயத்தில் செல்கின்றார். இவங்க அந்த குருவானவர் ஆலயத்துக்குள்ள போறதை பார்த்து அந்த தாய்மார்கள் இன்னும் பாக்குறீங்க, ஏதாவது காப்பாற்றுங்க, சொல்லுவோம் விட்டுட்டு போறீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு பாரு, காப்பாற்றுங்க பாரு அப்படின்னு அந்த குரு காலையை வாங்கிட்டு போன ஒரே இடம் நற்கருணை. இந்த நற்கருணை கதிர் பாத்திரம் உங்களுக்கு தெரியும். இந்த நற்கருணை எடுத்து ஆசீர்வாதம், அந்த கதிர் பாத்திரத்துக்கு லத்தீன் மொழியில மான்ஸ்ட்ராம் அப்படின்னு அந்த மான்ஸ்ட்ராம் தமிழ்ல கதிர் பாத்திரம். அந்த நற்கருணை கதிர் பாத்திரத்தை வைத்துவிட்டு முழங்கால் பயிட்டு வணங்கி அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் அனைவரையும் காப்பாற்றுங்கள். அந்த நற்கருணை ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டு அந்த நற்கருணை வேலையை எடுத்து எதிர்த்து வர அந்த அழையிடம் சொல்கிறார். நல்லா பாருங்க, யாராவது மனிதர்கள் கூட சண்டைனா பேசிட்டு இருக்கலாம், அந்த சண்டை கூட தீர்க்கலாம். ஆனால் எதிர்த்து வர்றது ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை பேரிடர். அதெல்லாம் பேச முடியவே முடியாது. பூகம்பத்துக்கிட்ட போய் ஏதாவது நிறுத்திக்கோ அப்போ சொல்ல முடியுமா? ஒரு சுனாமி வந்து கொண்டிருக்கிறது, எதிர்த்து ஒரு குருவானவர் நற்கருணையை எடுத்து செல்கின்றார். எதிர்த்து வந்து இவருக்கு போறார் என்று ஆப்போசிட்டா போய் ஆலயத்தின் வளாகத்தின் முன்பாக அந்த தாய்மார்கள் கதறல்களை தாண்டி, அந்த தாய்மார்களின் கண்ணீர்களை தாண்டி செல்கின்றார். கடவுள் இருக்கார், கடவுள் நம்மை காப்பார், நமக்கு பாதுகாவலர் என்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் அவர் அந்த நற்கருணை வேலையை எடுத்து செல்கிறார். அழகி முன்னே வருகிறது. எடுத்துட்டு அந்த பீச் கிட்ட போயிட்டு, அந்த வாயில்கிட்ட போயிட்டு, அந்த கோயில் பீச் வாயில்கிட்ட போயிட்டு சென்று அவர் நற்கருணையை உயர்த்தி அந்த எடுத்து வர சுனாமியிடம் ஆசை வழங்குகின்றார். இவ்வளவுதான். அந்த அலையின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து
அந்த குருவானவரின் கால்களை தொட்டு விட்டு செல்லும். இதை பார்த்த அந்த தாய்மார்களின் பலர் கண்ணீர் மல்க மகிழ்ச்சியில் திளைத்த போது அவர்களிடம் அவருடைய கணவர்கள் வந்து எங்க நாங்களாம் அங்க இருக்கோம், நீங்க இன்னும் வரல, எங்க போயிருக்கீங்க கேட்க ஒரு தாய்மார் மட்டும் அவர் கணவர்களுக்கு பதில் சொல்கின்றார், நான் கடவுளை பார்த்தேன், நான் கடவுளை பார்த்தேன். Praise the Lord. Praise the Lord. இப்படிப்பட்ட இறைவன் நம்மை தினந்தோறும் பாதுகாத்து தினந்தோறும் அர்ச்சித்து அவரது அன்பில் இழைத்திருக்க செய்கின்றார். இப்போ சொல்லுங்க, இவரோட பாதுகாப்பு வேண்டுமா வேண்டாமா? வேணும் சொல்றவங்க சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. ஃபாதர் நான் பாக்கிறேன் ஃபாதர், பரவாயில்ல ஃபாதர் அப்படியே சொல்றாங்க சொல்லுங்க. Praise the Lord. போங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரின் வாழ்வும் வேறு வேறுதான். ஒத்துக்கொள்கிறேன், நம் ஒவ்வொருவரின் வாழ்வும் ஒரே நிலையில் இருக்காது. ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உடன் இருக்கின்றவர் வருத்தமாக இருக்கலாம். ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது உடன் இருக்கின்றவர் மரண படுக்கையில் இருக்கலாம். ஆனால் நான் மிகவும் ஆணித்தரமாக சொல்கின்றேன், ஒவ்வொருத்தர் வாழ்வு வித்தியாசப்பட்டு வேறுபட்டு இருந்தாலும் சரி, கடவுள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நுழைகின்றார். அவர் நுழையும் பொழுதுக்கு காலமோ நேரமோ எதுவுமே தேவையில்லை. அவர் தம் பிள்ளைகள் நோயுற்று, தம் பிள்ளைகள் வேதனையுற்று, தம் பிள்ளைகள் இரவில் தூக்கமின்றி, உண்ண உணவுமின்றி, மனமின்றி இருக்கின்ற அந்த துயரான நிலை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி கொள்வது இல்லை. அவர் உடனே விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி விடுகின்றார், நம் வாழ்வில் நுழைத்து விடுகின்றார். அவருடைய அற்புதம் செய்கின்ற அந்த கரத்தின் மூலம் நம் அனைவரையும் தொட்டு விடுகின்றார். நீங்க நற்செய்திகள்லாம் படிச்சிருக்கீங்க. 30 ஆண்டுகளாக தன் வாழ்வை அடுத்த நிலையை கொண்டு போக முடியாத ஒரு பெண், அந்த குளத்தில் தொட முடியாத ஒரு பெண் இருந்தார். 18 ஆண்டுகளாக இரத்த இழிவினால் தன் வாழ்வை, தன் மகிழ்ச்சியை, தன் உணர்ச்சிகளை இழந்த ஒரு பெண் இருக்கின்றார். மகனை இழந்த தாய் அவரது உடலை எடுத்து செல்லும் போது உயிரின்றி ஒரு உடலாக செல்வதை இதெல்லாம் நற்செய்தியில வெறும் கதைகள் அல்ல, இதெல்லாம் உண்மைகள். இப்படிப்பட்ட துயர் நிலையில் இருக்கின்ற, இப்படிப்பட்ட துன்ப நிலையில் வாடி பதுங்குகின்ற அந்த மக்களின் வேதனைகளை இறைவன் மாற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் என்ன நினைக்கிறீங்க? அவருடைய கரம். அற்புதம் செய்கின்ற அவருடைய கரம். அந்த கரத்தை தொட்டு அந்த நோய்வாய்ப்பட்டவர்கள் மேல், இழந்தவர் வாழ்வை இழந்தவர்களை தொடுங்கள். அந்த ஒரு தொடுதல் போதும் அவர்கள் வாழ்வு பெறுகின்றார்கள். இறந்த சிறுவன் உயிர் தழுகின்றார். ஆண்டுகளாக நீரில் நோயால் ரொம்ப வாழ்வே இழந்த ஒரு பெண் அவருடைய ஆடையை தொடுகின்றார், குணமாகின்றார். பக்கத்துலதான் குளம், ஆனால் தூக்கி செல்ல யாருமே இல்லாத ஒரு பெண்ணை இறைவன் இயேசு தொடுகின்றார், அவர் வாழ்வு மாறுகின்றார். இப்படிப்பட்ட தொடுதல் நம் அனைவருக்கும் வேண்டும். இப்படிப்பட்ட தொடுதல் நம் வாழ்க்கையை மாற்றும். இப்படிப்பட்ட தொடுதல் நம் வாழ்வின் லட்சியங்கள் அடைய அவரது ஆசிரியரை பெற்று தரும் என்பதை மிக எளிமையாக அவரது வார்த்தைகளில் சொல்லிவிட்டு போகின்றார். இதுதான் அந்த உறவை பற்றி கொள்ள நினைப்பது. ஏன் பலர் அவர் அப்படி தொடரும்? ஏன் அவரை எங்களை தொடரும்? நாங்க தான் ஜெபிக்கிறோமே, போதும், அப்படி போதும், நாங்க ஜெபிச்சா போதும், அவரை எங்களை தொடரலாம். அவருக்கு அவ்வளவு அன்பு இருக்கு. ஏனென்றால் சிறு வயது முதல், அவர் குழந்தை முதல் மற்றவர்களை தொடுவதற்கு ஒரு அன்பு கரம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஒரு அன்பு கரம் அவரது அற்புத கரங்களாக மாற்ற, உயர, வாழ அவரை வைத்திருக்கிறது. ஒரே ஒரு அன்பு கரம் அவர் மற்றவர்களுக்கு வாழ்வு அளிக்க கற்று தந்து இருக்கிறது. யாருடைய அன்பு கரம் அது? ஒரு அன்பு கரம் அவருக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்திருக்கு. யாருடைய அன்பு கரம் அது? அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய அன்பு கரம் இயேசுவை மிகவும் வாழ்வில் உயரவும், மிகவும் வாழ்வில் மற்றவர்களுக்கு ஆசை தரவும், நல்ல நிலைக்கு அவர்களை மன மகிழ்வான வாழ்விற்கு உயர்த்த தன் வாழ்நாள் எல்லாம் அவருக்கு கட்டி அணைத்து தழுவி கற்றுக் கொண்டிருக்கிறது. அதே அன்பு கரமும் அற்புதம் செய்கின்ற இயேசுவின் கரமும் உங்கள் அனைவரையும் தினமும் தொட்டு ஆசீர்வாதப்படுத்தி வாழ்வை உயர வழிவகுக்கின்றது. உடலளவிலும் மனதளவிலும் உயர வழிவகுக்கின்றது. எப்படி நினைக்கிறீங்க? அன்னை மரியாள் எப்படி நினைக்கிறீங்க?
ஜெபமாலை வழியாக. ஏன் அப்படின்னா ஜெபமாலை கொண்ட அன்னை நமக்கு என்ன உறவு வேண்டும் தெரியுமா? தாய். தாய் அன்னை நமக்கு தாய். அதுக்கு மேலும் ஒண்ணு, அன்னை நமக்கு தாய். இப்போ பிராக்டிகலாவே பேசுவோமே. இப்போ நீங்க வெளியே போறீங்க, வேலைக்கு போறீங்க, ஸ்கூல் காலேஜ் போறீங்க, போயிட்டு வீட்டுக்கு லேட்டா வரீங்க. அம்மா உங்ககிட்ட கேட்கிற முதல் கேள்வி என்ன? எவ்வளவு சம்பாதிக்க அப்படின்னா, எவ்வளவு பணம் வீட்டுல இன்னைக்கு அப்படின்னா, ப்ரொமோஷன் கிடைச்சதா அப்படின்னா, எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி வந்தியா அப்படின்னா என்ன கேட்பாங்க? அதெல்லாம் அப்புறம் ஏன் லேட்டா வந்த திட்டு கடி அதெல்லாம் அடுத்து அந்த சப்ஜெக்ட் அதுக்கு நான் வரல. ஆனா அதெல்லாம் இருக்கும். முதல் கேள்வியாக என்ன இருக்கும்? கரெக்ட். சாப்பிட்டியா? இதுதான் அன்னையின் முதல் கேள்வி. ஏனென்றால் நமது பணம், நாம் ஈட்டும் அனைத்து பொருள், நாம் ஈட்டும் அனைத்து வாழ்வின் அத்தியாவசியம் அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவருடைய முதல் தேவை நீங்கள் தான், நாம் தான். அன்னையின் முதல் உலகம், அன்னையின் வேறு எதுவுமே தேவையில்லாத வேறு எதுக்குமே அன்னை ஆசைப்படாம ஒரே ஒரு ஆசை தன் வாழ்நாள் முழுக்க கடந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் தன்னுடைய உலகம் அழகாக இருக்க வேண்டும் என்று. யார் அந்த உலகம்? யார் அந்த உலகம்? நாம் தான். அதனால அம்மா சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்கன்னா, அம்மா ஏமா உங்களுக்கு சேர்த்து ஆர்டர் போடுறேன்னு சொல்லுங்க. அம்மா கொஞ்சம் சிரிப்பாங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த தாய் அனைத்தையும் தனது வயது, தன்னுடைய வலிமை, தன்னுடைய அனைத்தையும் இழந்து ஒரு குழந்தையை பெற்றிருக்க வேண்டும் என்றால் மறுகணமே யோசனை இன்றி, மறுகணமே மற்றொரு சிந்தனை இன்றி, மறுகணமே எந்த ஒரு குறையும் இன்றி தன் குழந்தையை பெற்றெடுக்க மகிழ்ச்சி கொள்கின்றார். அந்த குழந்தையை இந்த உலகில் வளர்க்க மிகவும் ஆசை கொள்கின்றார். தன் உயிரே வாய்த்தாலும் சரி, தன் குழந்தைகளுக்கு அதன் நலம் அளிக்கும் என்றால் கன பொழுதில் அதை கொடுத்து குழந்தைகளின் ஆசையை, குழந்தைகளின் அன்பையும் மகிழ்வையும் பெருக செய்ய நினைக்கின்றார். இதுதான் ஒரு தாய் உலகமே. தான் உயிரே போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய உலகம் அழகா இருக்கணும். அந்த உலகம் யாரு? நீங்க. அந்த உலகம் அழகா இருக்கணும்னு நினைச்சு என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு தாய் வாழுகின்றார். தினந்தோறும் வாழுகின்றார்கள். நீங்கள் அந்த தாயின் அந்தஸ்தில், தாயின் உறவில் இருக்கின்றீர்கள். நீங்களும் தன் உலகில், உங்கள் உலகிற்கு மிகவும் மேன்மைக்குரிய பல நிலைகளை செய்கின்றீர்கள். நீங்களே இவ்வளவு செய்றீங்கன்னா, மன்னக தாயே நீங்க இவ்வளவு செய்றீங்கன்னா, விண்ணக தாய் எவ்வளவு செய்வாங்க? எவ்வளவு செய்வாங்க? அந்த தாயின் மேன்மையை புரிந்து கொள்ளத்தான் நம் வாழ்நாளில் ஒவ்வொரு முறையும் அவரை என்ன கூப்பிடுறோம்? அம்மா. ஏனென்றால் அந்த விண்ணக தாய் ஒரு பொழுதும் நம்மை விட்டு பிரிவது இல்லை. மூன்றாவது, இயேசு நமக்கு தினந்தோறும் பாதுகாவலாய் இருக்க யாரை அனுப்புகின்றார்கள்? யாரை அனுப்புகின்றார்கள்? இயேசு தினமும் நம் பாதுகாவலாக இருக்க, நம்முடன் இருக்க, நம்மை செல்லும் வழியிலிருந்து செல்லும் வழியில் தெரிகின்ற செயல்கள் அனைத்தையும் நம் வாழ்நாள் முழுக்க பாதுகாவலாக இருக்க யாரை அனுப்புறாங்க? வானதூதர். கரெக்ட். பக்கத்துல வந்தீங்க. புனிதர்கள். நாம் ஏன் புனிதர்களிடம் ஜெபிக்கின்றோம்? ஏன் இயேசுவிடம் நேராக ஜெபிக்கவில்லை? ஏனென்றால் புனிதர்கள் மனித நிலையில் பிறந்து புனித வாழ்வு கடவுளால் உயர்த்தப்பட்டவர்கள். அவங்க சாதாரணமா நம்ம தான் பிறந்திருப்பாங்க. அக்கா மாதிரி நம்ம மாதிரி சாதாரணமா தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் அவர்களின் புனித வாழ்வு இயேசுவால் பார்க்கப்பட்டு, அவர்களுடைய அன்பு இயேசுவால் உணரப்பட்டு, அவர்கள் மனித வாழ்விலிருந்து புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட புனிதர்கள் இறைவனை என்னாலும் விட்டு விளங்குவதில்லை. ஆதலால் தான் நாம் புனிதர்கள் வழியாக, அன்னை மரியாள் வழியாக இயேசுவை சென்று அடையும் பொழுது மிகவும் மேன்மை புனிதத்துவத்தில் வாழ நம்மை அழைக்கின்றார்கள்.
இதனால் தான் புனிதர்கள் நம்மை தினமும் ரட்சிக்கிறார்கள், நம்மை பாதுகாக்கிறார்கள். அதனால்தான் நம்ம வந்து புனிதர் சாமிநாதர் நம்மை பாதுகாக்க தினந்தோறும் நம்முடன் இருக்கிறார். நம்மை வலுப்படுத்த, நம் வாழ்வை உயர்த்த தினந்தோறும் அவர் நமக்கு வழிவகுக்கின்றார். அன்னை மரியாதையிடம் அருள் பெற்று, ஜெபமாலையின் வலிமை பெற்று, இந்நாளில் புனிதத்தின் மேன்மையாக விளங்குகின்ற புனித சாமிநாதர் நம்மை புனித நிலையில் ஒரே ஒரு கணம், ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு ஆண்டு நம்மை புனித வாழ்வுக்கு மாற செய்கின்றார். ரொம்ப கஷ்டப்படாத புனிதரா வாழ்வதெல்லாம் நீங்களால முடியாத மனுஷனாவே இருக்கிறோம் அப்படின்னா செய்யாதீங்களா? அப்படிதான் இல்லை. நாம் மனித வாழ்வில் பிறகு மற்றவர்களுடன் உறவை நல்வழி, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் சொல்வதன் மூலம் நாம் புனிதர்களாக மாறிவிட முடியும். நான் முன்பு கேட்டல, 2 உறவுகள் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டோம். நீங்கள் உங்கள் உறவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை இறைவன் தருகின்றார். இறைவன் உங்கள் உறவையும் நீங்கள் மனிதர்கள் உறவையும் என்னாலும் விலகிவிட அவர் விரும்புவதில்லை, உங்களையும் விலகி இருக்க விரும்புவதில்லை. அதனாலதான் இன்னைக்கு நற்செய்தியில அவர் தோட்டம் மாறின உடனே ஒரு வார்த்தை அழகா வரும். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அதே தொடுதல் தான் உங்கள் அனைவரையும் தினமும் தொட உங்களை அழைக்கிறார். அன்னையின் அன்புக்காகவும் இதே தொடுதலுக்காக தான் உங்களை அழைக்கிறது. நாம் இறைவனின் பிள்ளைகளாக, அவர் தொட்டு நலம் பெறக்கூடிய அவர் மக்களாக எந்நாளும் வாழ்ந்து தொடர்ந்து செய்வோம்.